ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பீஸ்ஃபுல்லான அனிமே பார்டெண்டர் கிளாஸ் ஆஃப் காடோட எபிசோட் 2 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ். இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹோட்டல் கார்டினலோட ஹெச்ஆர்ஸ் ஆன 2 கேர்ள்ஸ காமிக்கிறாங்க. அவங்களோட பேர் தான் மீவா அண்ட் யுகாரி. இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு பார்டெண்டரை கண்டுபிடிக்கணுங்க. அண்ட் எஸ்பெஷலி அந்த பார்டெண்டருக்கு கிளாஸ் ஆஃப் காட் அப்படின்ற அந்த காக்டெயிலை மேக் பண்ண தெரிஞ்சிருக்கும். சோ ஃபைனலி இவங்களுக்கு ஒரு லீடு கிடைச்சு ரியூ சாசகுரா அப்படின்ற ஒரு பார்டெண்டருக்கு அது செய்ய தெரியும்னு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஈடன் ஹால் அப்படின்ற அந்த பார்க்கு இவங்க போயிட்டு அந்த கதவை திறக்கிறாங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் தாங்க ரியூ சாசகுரா. இவர் இப்போ இவரோட பாரை க்ளோஸ் பண்ணிட்டு தன்னோட பாஸ் வேற ஒரு பார்க்கு போயிட்டு இவங்கள ஒர்க் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஆளுங்க பத்தலன்னு சொல்லிட்டு இவர் அங்க போயிருக்காருங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற இன்னொரு வேலை செய்யறவரை வெல்கம் பண்ணிட்டு உடனே வேலைய ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் அந்த பார்க்குள்ள ஒரு வயசான தாத்தா வராரு. அவரோட பேரு தான் குருஷிமா. அவர் வந்த உடனே இங்க பாரு, இப்ப நான் எப்படி இருக்கணும், இந்த மூடுக்கு ஏத்த மாதிரியான ஒரு காக்டெயில எனக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இவனுமே உடனே ஒரு காக்டெயில செஞ்சு கொடுக்கறான். இங்க பாரு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, வேற ஒன்னு செய் அப்படின்றாங்க. இவனும் வேற ஒண்ணு மேக் பண்ணி கொடுக்கறான். பட் இவர் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாருங்க. என்னடா இது, இந்த மனுஷனை நம்மளால சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இவன் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பக்கத்துல இருந்த இன்னொரு பார்டெண்டர் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பார் ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னாடி ஒரு பார்டெண்டர் இருந்தாரு. அவரு ரொம்ப வயசாகி இறந்து போயிட்டாரு. சோ எப்பவுமே வருஷம் இந்த 22nd டேட் அன்னைக்கு அவரு இங்க வந்து காக்டைல் குடிப்பாரு. கொஞ்சம் கராரான ஆள் தான். ஏன்னா இது வரைக்கும் நீங்க எந்த ஒரு காக்டெயில் அவருக்கு சர்வ் பண்ணாலுமே சரி, எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லி இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு மைண்டே அப்செட் ஆயிடுது. என்னடா, ஒரு கஸ்டமரை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே சமயத்துல ஹோட்டல் கார்டினலோட ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களும் என்னடா ஈடன் ஹால் இன்னைக்கு க்ளோஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை காண்டாக்ட் பண்றதுக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால உடனே ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க அவரை எங்கேயாச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கலங்க. அப்பதான் மீவா அப்படின்ற அந்த பொண்ணு சொல்றா, இங்க பாரு, இந்த இடத்துல மொத்தம் 300 பார்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் போய் தேடி கண்டுபிடிச்சாச்சு, அவனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சோ வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு ஃபயர்ட் அப்பா கிளம்பி போறாங்க. இதே சமயத்துல நம்ம ஹீரோ இப்போதைக்கு வேலை செய்யற அந்த பார்ல அகைன் அந்த வயசானவர் வராரு. வந்த உடனே இவன் என்ன பண்றானா, மேபி இவருக்கு ஓல்டர் ட்ரிங்க்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமோன்னு சொல்லிட்டு 15 வருஷம் பழசான ஒரு ட்ரிங்க் எடுத்து இவருக்கு செஞ்சு கொடுக்கறாங்க. செஞ்சு கொடுத்து அதை சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனே இதுவும் எனக்கு பிடிக்கல, ஆனா நீ ஒரு வரி பண்ண, எனக்கு வேற ஒரு ட்ரிங்க் கொடு, பட் இந்த பார்ல இருந்ததெல்லாம் எனக்கு வேணாம், வெளியில போயிட்டு வெண்டிங் மிஷினை ஓபன் பண்ணினா அதுல சாக்கே கிடைக்கும், அதை கூட நான் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ உடனே அகைன் அப்செட் ஆகுறான். என்னடா இது, இந்த ஆளுக்கு என்னதான் வேணும்னே தெரியலையே, நம்ம என்ன பண்ணாலுமே பிடிக்கலன்றாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இவனே ஒரு பார்டெண்டர் அப்படின்னாலுமே இவனுக்கும் மன கஷ்டம் வரதானே செய்யும். சோ இவன் இன்னொரு ஒரு பார்க்கு போறாங்க. அந்த பார்க்குள்ள போயிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது இது, இன்னைக்கு மூட் அப்செட்ல இருக்கானேன்னு சொல்லி அந்த பார்டெண்டரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹெச்ஆர் கேர்ள்ஸ் அங்க வராங்க. உங்களை இங்க பாப்போம் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, உடனே எங்களோட ஹோட்டல் கார்டினலுக்கு நீங்க பார்டெண்டரா வரணும், பிளீஸ் நீங்க மட்டும் வரல அப்படின்னா அந்த பாரை நாங்க என்னைக்குமே திறக்கவே மாட்டோம் போல, உங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் ஆஃப் காட் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி இவ கெஞ்சி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ, இல்லங்க எனக்கு வேற பிளான்ஸ் இருக்கு, சோ கண்டிப்பா என்னால உங்களோட ஹோட்டல்ல வந்து ஒர்க் பண்ண முடியாது, நான் ஈடன் ஹால்ல தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாருங்க. இப்ப அவன் ஈடன் ஹால்ல இருக்கான். என்னதான் அவனோட பழைய பார்க்கு அவன் வந்தாலுமே அந்த வயசானவரை பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ணி ஈடன் ஹாலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த தாத்தாவும் என்னப்பா என்னெல்லாம் ஸ்பெஷலா கூப்பிடுற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி ஈடன் ஹாலுக்கு அவர் வராரு. வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான், இந்த டைம் நான் உங்களை கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் ரொம்ப அழகாவே மேக் பண்ணி அந்த வயசானவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொடுத்த உடனே இந்த ட்ரிங்க் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் என்லைட்டன் மீ அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்ல, இவன் சொல்றான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஓல்ட் பேல், அதோட அர்த்தம் ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுதான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாக்கு நிறைய நினைவுகள் வருது. அது என்னதுன்னா, அவங்க அவரோட லவ்வரை இதுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த பார்ல தாங்க மீட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சமயத்துல இருந்த பார்டெண்டர் இவங்களோட ஃபுல் லவ் ஸ்டோரி, மேரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த பார்டெண்டர் பார்த்து இருக்காரு. சோ எப்பவுமே அவர் பண்ற ட்ரிங்க்ஸ் ஒன்னும் அவ்வளோ ஃபேவரட்
ஃபேவரட் இல்ல அப்படின்னாலுமே நம்ம எத்தனை வருஷமா இந்த பார்க்கு போயிட்டு இருக்கோம் அண்ட் அவர்கிட்ட தான் நான் காக்டெயில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த பார்டெண்டர் கிட்ட தாங்க இவரு காக்டெயில் குடிப்பாரு. சோ திடீர்னு அவரும் இறந்து போனதுனால இப்போ அவரு தன்னோட ட்ரிபியூட்ட காமிக்கிறதுக்காகவே அவரு எவ்ரி இயர் அந்த பார்க்கு போய் தான் குடிக்கிறாங்க. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு பாருமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பார்டெண்டருக்கு டேஸ்ட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்ல இருந்து எல்லாமே வித்தியாசமாகும். சோ அதனாலதான் இவருக்கு எந்த ஒரு ட்ரிங்க்மே பிடிக்கல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த ட்ரிங்க் அவரை மாதிரியே இவரு சாப்பிடணும்னு நினைச்சிருக்காருங்க. அதனால தாங்க இவருக்கு கடைசி வரைக்குமே எந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுமே வரல. சோ நம்ம ஹீரோ சொல்றான், இப்ப நான் யூஸ் பண்ணிருக்க இந்த ட்ரிங்க் எப்படின்னா அவ்வளவு கோல்டாலாம் இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல ஏர் கண்டிஷனிங் ஒண்ணு கிடையவே கிடையாது அண்ட் எல்லாராலையும் அப்போ ஐஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா அவரு இந்த ஒரு ட்ரிங்க ஐஸ் இல்லாம தான் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதை வச்சுதான் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி இது கொடுத்திருக்கேன்னு சொன்ன உடனே அவரு ஃபுல்லா அதை குடிச்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்ன நீ காண்டாக்ட் பண்ண, நான் கண்டிப்பா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரோட கார்ல போய்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் இவரும் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவனுக்கு கிளாஸ் ஆஃப் காட் பண்ண தெரியும் போல இருக்கே அண்ட் ரியூ சாசகுரா அது இவன் தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. இதே சமயத்துல அந்த ஹெச்ஆர் கேர்ள்ஸோட டிஎல் என்ன பண்றாரு, ஏமா இந்த வேலையை உங்களால பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா ஈடன் ஹாலுக்கு தாங்க போறாங்க. அங்க போயிட்டு திருப்பி எங்க பிளீஸ்ங்க அங்க எங்க ஹோட்டலுக்கு வந்து பார்டெண்டரா வேலை பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் அவன் இல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னால முடியாது அப்படின்றாரு. அந்த சமயத்துல தான் ஒரு கஸ்டமர் அங்க வராங்க. வெளியில மழையா இருக்கிறதுனால ஒதுங்கிறதுக்காக இந்த பார்க்குள்ள வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பாரை நான் பார்த்ததே இல்ல, சோ என்னோட டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றான்னா மேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த லேடி, இங்க பாரு எனக்கு பார்டெண்டர்ஸ்னாலே இடியட்ஸ்னு தோணுது, நாங்க குடிச்சிட்டு வளர்றதெல்லாம் நீங்க கேட்கணும்ட்டு உங்க தலைவலி, இப்போ நீ என்ன தெரியுமா நினைக்கிற, ஐயோ ஒரு தலைவலி வந்துருச்சு இதை வேற நான் மெயின்டைன் பண்ணுமான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா வெளியில ஃபேக்கா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எல்லாமே இந்த உலகத்தோட வழிதான் அப்படின்னு சொல்லி அவ பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவன் எந்த ஒரு கோவமும் படாம உள்ள போயிட்டு வெளியில வராங்க. வந்த உடனே பாக்க சூப் மாதிரி இருக்கு, ஏன் நான் உங்ககிட்ட ட்ரிங்க் தானே கேட்டேன், ஏன் சூப் குடுக்கற அப்படின்ன உடனே நீங்க குடிச்சு பாருங்க அது ட்ரிங்க் தான் அப்படின்றா. அது குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு புது வார்மான ஃபீல் இருக்குங்க. ஏன்னா இவங்க மழையில நனைஞ்சிருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரியான ட்ரிங்க் இவன் மேக் பண்ணி சூப்பியாவே ஒரு காக்டெயில இவன் மேக் பண்ணி கொடுத்திருக்கான். அதோட பேர் தான் புல் ஷாட் அண்ட் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் ஒன் ஃபார் த ரோட். இவன் சொல்றான் மேபி இந்த டேர்ம் ஒரு பார்டெண்டருக்கு பொருத்தமானதா இருக்கலாம், ஆனா இன்னொரு விஷயம் இருக்குங்க, அடல்ட்ஸ் எப்பவுமே வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா வெளியில நிறைய பேர்கிட்ட அவங்க நடிச்சும் ஆகணும், நிறைய பேர்கிட்ட சோகமா இருந்தாலும் சரி கோவமா இருந்தாலும் சரி சிரிச்சு பேசிதான் ஆகணும். ஆனா இந்த ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு அதோட லாஸ்ட் ஷாட் இருக்கு இல்லையா, அதுதாங்க உங்களோட ட்ரூ செல்ஃப். எப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் எவ்வளவோ மத்தவங்க முன்னாடி பொய்யா இருந்துட்டேன், ஆனா இந்த ஒரு நொடி எல்லாத்தையுமே மறந்து நான் என்னோட ஓன் செல்ஃப்ல நான் இருக்க போறேன்னு சொல்றதுதான் அந்த லாஸ்ட் ஷாட் அப்படின்றாங்க. இவங்களும் அந்த லாஸ்ட் ஷாட்டை குடிச்சிட்டு எனக்கு இன்னொரு ரவுண்ட் வேணும்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இங்க இருந்து அவங்க கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமாவே கிளம்பி போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஹெச்ஆர் லேடிஸ் அகைன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏங்க எங்க ஹோட்டலுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு ஹைட்னா கொஞ்சம் ஆகாது, சோ என்னால முடியாது அப்படின்றாரு. இதே சமயத்துல அடுத்த ஃபியூ டேஸ்ல என்ன நடக்குதுன்னா இந்த லேடி ஒரு லாயரா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ்னால நிறைய பிரச்சனை இருக்கு போல. பட் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட வா நாம இங்க ஒரு பக்கத்துல பார் பாத்திருக்கேன் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. என்னடா இது எல்லா நேரம் திட்டுற இவங்களா இப்ப ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லி அவனே ஆச்சரியத்துல இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் அனிமே ஜாம்பிஸ் தமிழ். பை பாய்.